வாக்களிக்க முன் இந்த முறை இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து வட்டாரங்களிலே 80% அதிகமான வாக்குகளை நாங்கள் எங்களுடைய கட்சி கெடுக்க வேண்டும். எங்களுடைய மாகாண சபை தேர்தல் இலக்காக வைத்துக் கொண்டு எங்களுடைய கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் வாக்கு வங்கியை நாங்கள் 1,50,000 வரைக்கும் மாகாண சபை தேர்தல் வரைக்கும் பொழுது நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆக குறைந்தது மாவட்டம் முழுவதும் 1,20,000 வாக்குகளாவது இலங்கை தமிழரசு கட்சி எடுத்தால்தான் எங்களுடைய மாகாண சபையிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு தமிழர் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கும் அந்த கனவை நாங்கள் நிறைவேற்ற முடியும். வாக்களிக்க முன் மக்களை மீட்டுகின்ற ஒரு தேர்தலாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மாற்ற வேண்டும் என்பதையும், அதே போன்று மக்கள் சென்ற காலங்களிலே அளித்த வாக்கு, அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு இன்று பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விகளை சுமந்தவர்களாக இன்று மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முகம் கொடுப்பதற்காக இருக்கின்றார்கள். என்னென்ன விடயங்களை சொல்லி இந்த ஆட்சியை கைப்பற்றிய இந்த அரசாங்கம் இன்று அந்தந்த செயற்பாடுகளிலே இருந்து மாற்றாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை இன்று எங்களால் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. வாக்களிக்க முன் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை 100% அளிக்கின்ற வட்டாரத்திலே வெற்றி பெறவிட்டீர்கள் என்றால், நான் 4 வருடமும் இந்த மன்றத்தில் சேவை செய்து இனிமேல் யாருமே செய்ய முடியாத அபிவிருத்திகளை செய்யக்கூடிய ஆற்றலும் அறிவும் நல்ல தேடலும் என்னிடம் இருக்கின்றது, அனுபவம் இருக்கின்றது. வாக்களிக்க முன் இந்த பிரதேசமானது காலாகாலமாக மாரி காலத்திலே வெள்ளப்பெருக்குட்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. காரணம், குறிப்பாக முறையான ஒரு நீர் வழிந்தோடக்கூடிய ஒரு வடிகால் அமைப்பு சிஸ்டம் இங்கு காணப்படவில்லை. இந்த சிஸ்டத்தை நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்கின்ற சமயத்தில் இலகுவான முறையிலே இந்த சிஸ்டம் சேஞ்சின் ஊடாக நாங்கள் இலகுவான முறையில் அருகிலே காணப்படுகின்ற கரையோரங்களுக்கு அந்த வெள்ள நீரை கொண்டு செல்வதற்கான ஒரு முறைமையை ஏற்படுத்துவோம். வாக்களிக்க முன்